வணக்கம் நண்பர்களே, மாலை வணக்கம். இப்போ நம்ம சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மெரினா பேரேஜ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கோம். அதாவது நீர்த்தேக்கம்னு சொல்லுவாங்க. இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிங்கப்பூர் நீர்த்தேக்கம், பின்னாடி டேம் இருக்குது. அதான் நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த இடம் எப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். சண்டேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இங்கே தான் வருவாங்க சுற்றி பார்க்குறதுக்கு. அழகான ஃபவுண்டைன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இங்கேருந்து நீங்கள் சிங்கப்பூரோட அழகை பார்த்து ரசிக்கலாம். அந்த கப்பல் மாதிரி ஷேப்பில் உள்ள பில்டிங், சிங்கப்பூரோட அந்த மெரினா ஏரியாவோட வியூஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய தண்ணி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அழகழகாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க, எங்களால் நேரடியாக போய் இந்த இடத்துக்குலாம் பார்க்க முடியலை, இந்த இடத்தெல்லாம் வீடியோ எடுத்து பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அழகாக தண்ணியெல்லாம் பாருங்கள் எப்படி ஊற்றுது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா அற்புதமான ஃபவுண்டைன்ஸ் வச்சுருக்காங்க. குட்டி பசங்கள்லாம் விளையாடுறதுக்கு தான் அந்த தண்ணியெலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. சிங்கப்பூர் மெரினா பேரேஜ் நீர்த்தேக்கம். ஸோ யாராலெல்லாம் பார்க்க முடியல, இந்த இடம் எப்படி இருக்குது, இங்கே எப்படி போவோம் தெரியலன்றவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடம் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் கார்டன்ஸ் பை த பேன்ற ஒரு மெட்ரோ ஸ்டேஷன், அங்கே இறங்கி அப்படியே நடக்க வேண்டியதான். அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வரலாம். சூப்பரான வியூ. இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சால். பார்க்காதவங்க ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு. இதுக்கு உள்ளே நேராக போனோம்னா இன்னும் சூப்பர் ட்ரீ அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. நம்ம பார்க்குற இடம் இந்த இடம் மட்டும்தான். இது உள்ளே என்னென்ன இருக்குன்றது இந்த போர்டில் இருக்கும் பாருங்கள். இவ்வளோ விஷயம் இது உள்ளே இருக்குது. மெரினா பேரேஜ், சில்ட்ரன்ஸ் கார்டன், க்ளவுட் ஃபாரஸ்ட், ஃப்ளவர் டோம், சூப்பர் ட்ரீ அப்படின்னு எல்லாமே இது உள்ளே தான் இருக்குது. அங்கே போகணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்தாலே போதும். இங்கேருந்து அப்படியே வழியை பார்த்து நடந்துக்க வேண்டியதும். சூப்பராக இருக்கு நண்பர்களே. ஒரு பக்கம் நம்ம நண்பர்கள் எல்லோரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். சில நண்பர்கள் வேலை செய்கிறாங்க, சில நண்பர்கள் சுற்றி பார்க்குறாங்க. எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. பெரிய கார்டன் இருக்குது. ஸோ நீங்கள் உட்கார்றது, ரெஸ்ட் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கலாம். அதுவும் இருக்குது. கோரை பில்கள் இருக்குது. சரி, ஒரு வீடியோவாக நம்ம செஞ்சு பார்ப்போம், நமக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு நம்ம செய்கிறோம். சில பேர் ஈவினிங்கில் வராங்க, ஈவினிங் டைமில். ஸோ இப்போ மணி 3 மணி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஈவினிங் நைட்டு வரைக்கும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கார்டன்ஸ் பை த பேவோட அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியில் இப்படி தான் இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். எம்ஆர்டி இதெல்லாம் புதுசாக கட்டின எம்ஆர்டி தான் சிங்கப்பூரில். முன்னாடி இந்த எம்ஆர்டிலாம் கிடையாது. மெரினா பேவிலேருந்து எங்கெல்லாம் நடந்து போகிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ இந்த எம்ஆர்டி எல்லாம் கட்டிட்டதால் அது அதுக்கும் தனித்தனி எம்ஆர்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஃபாரினர்ஸ்லாம் வந்தாலும் இங்கே தான் வராங்க. ஸோ இதோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். டிக்கெட்ஸ்லாம் பாருங்கள், அன்லிமிட்டெட் விசிட்டர்ஸ் ஆல் இயர் லாங் 49. ஸோ என்னென்ன இதுக்கு டிக்கெட்டு வாங்கணும் எப்படின்றது இங்கே இருக்குது. எங்கெங்கே போகணுன்ற மேப் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ், கார்டன் பை இதோட என்ட்ரன்ஸ். அந்த எம்ஆர்டி மெட்ரோ ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வச்சுருப்பாங்க. தூரத்துலேருந்து பார்த்தா தெரியும், பார்க்குறதுக்கு நார்மலாக இல்லாமல் ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். ஐயோ, பயங்கரமாக கண்ணை பூசி இந்த எம்ஆர்டியில் பாருங்கள். கார்டன்ஸ் பை த பே இந்த எம்ஆர்டி தான் நம்ம இருக்கிற இடம். ஓகே நண்பர்களே, மறக்காமல் அந்த இடத்துக்கு பாருங்கள் எல்லோரும்.